ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இந்த வீடியோல மே 1ல இருந்து பேங்கிங் சிஸ்டத்துல வரக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொத்தம் ஒரு 5 சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஏடிஎம் வித்ட்ராயல் லிமிட்ஸ். அதர் பேங்கோடைய ஏடிஎம் யூஸ் பண்ணி 5 டிரான்சாக்ஷன் நம்ம இது வரைக்கும் ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்தோம். அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டை 3 குறைச்சிருக்காங்க. டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றது பணம் எடுக்கிறது மட்டும் இல்ல, நாம ஏடிஎம்ல போட்டு பண்ணக்கூடிய பினான்சியல் அண்ட் நான் பினான்சியல் டிரான்சாக்ஷன் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அந்த ஃப்ரீ லிமிட்டுக்கு மேல நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 23 ரூபாய் வரைக்கும் நமக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது சேஞ்ச் நம்ம பார்க்க போறது யூபிஐ டிரான்சாக்ஷன் வரக்கூடிய சேஞ்சஸ் தான். யூபிஐல பெர் டே டிரான்சாக்ஷன் லிமிட்டை 1 lakh இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மினிமம் யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட் 100 இருந்தது 200 மாத்திருக்காங்க. இந்த மினிமம் டிரான்சாக்ஷன் சப்போர்ட் பண்ற மாதிரி யூபிஐ லைட் ஒரு ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. பிலோ 2000க்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் போடல. அபவ் 2000க்கு மெர்ச்சன்ட் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் தான் 1.1% போட்டிருக்காங்க. அதோட பியர் டு பியர் டிரான்சாக்ஷனுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் வரப்போறது பேங்க் லாக்கர் சிஸ்டம். அதாவது லாக்கர் அக்ரிமெண்ட்ஸை மே 1க்குள்ள நம்ம ரினியூ பண்ணணும், அதாவது அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது ஒன்று டீஆக்டிவேட் ஆகும், அப்படி இல்லைன்னா அதுக்கு பெனால்டி போடுவாங்க. நாலாவது விஷயமா பார்க்க போறது நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் உடைய டைம் லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது நெஃப்ட் டிரான்சாக்ஷனை 24/7, அதாவது இன்க்ளூடிங் ஹாலிடேஸ் நம்ம பண்ண முடியும். ஆர்டிஜிஎஸ் உடைய டைம் லிமிட்டை 7 AM to 11:30 PM வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏர்லியரா அது 6 PM வரைக்கும் இருந்தது. அஞ்சாவது விஷயம் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ். இந்த லிமிட்டை அர்பன் ஏரியாஸ்க்கு 5,000 rupees ஆகும், ரூரல் மற்றும் செமி அர்பன் ஏரியாஸ்க்கு 2,000 rupees ஆகும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆவரேஜ் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா மந்த்லி 100 rupees பெனால்டி போடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த லிமிடேஷன் டிஜிட்டல் மற்றும் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிடையாது, அதாவது அவங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிஷனல் சார்ஜஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம நம்முடைய ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸ்லயும் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்லயும் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுலயும் கவனமா இருந்தோம்னா இந்த அடிஷனல் சார்ஜஸ் அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, பேங்க் லாக்கர் ஃபெசிலிட்டி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த அக்ரிமெண்ட்டை மே 1க்குள்ள அப்டேட் பண்ணியும் இந்த பெனால்டிஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.